இன்னைக்கு ஆபீஸ் போலையா? இல்ல அனிதா, சும்மா உன்னை பார்க்கலான்னு தான் வந்தேன். என்னது? என்ன பார்க்கவா? என்ன சிவா, வெளியில எதுவும் மழை பெய்யுதா? ஏன் அப்படி கேக்குற? என்னாச்சு? இல்ல, புதுசா டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ன பார்க்கணும்னு சொன்னல, அதான் அப்படி கேட்டேன். ஒருவேளை ஆண்டவன் எனக்கு டைம் கொடுத்ததால இருக்கிற கொஞ்ச நாள்ல நம்ம அனிதா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு என்ன சிம்பத்தில பார்க்க வந்தியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஏன் அப்படிலாம் பேசுற? உன் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு நான் உனக்கு ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்படியா? எனக்காக வாங்கிட்டு வந்தியா? இந்தா. சிவா, உனக்கு இவ்ளோ அழகாலாம் புடவைய செலக்ட் பண்ண தெரியுமா? இது வரைக்கும் என்னோட லைஃப்ல எத்தனை புடவை என்கிட்ட இருந்தாலும் இதுதான் எனக்கு பிடிச்ச பெஸ்ட் புடவை. தேங்க்யூ சோ மச். நான் உன்கிட்ட ஏற்கனவே இந்த சின்ன சின்ன அன்புக்காக மட்டும் நான் ஏங்கியிருக்கேன். இப்படி ஒரு சர்ப்ரைஸை கொடுத்து அசத்துவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் இந்த புடவைய தான் என் பர்த்டேக்கு கட்டுவேன். ரொம்ப தேங்க்ஸ் சிவா. அப்புறம் சிவா, எனக்கு ஒரு கடைசி ஆசை இருக்கு, அதை நீ நிறைவேற்றுவியா? என்ன அனிதா அப்படி கேட்ட? எதுவா இருந்தாலும் போய் சொல்லு, கண்டிப்பா அதை நிறைவேற்றி வைப்பேன். இல்ல, எப்படியும் எனக்கு கொஞ்ச நாள்ல நான் இந்த உலகத்தை விட்டு போயிடுவேன். அது உனக்கே நல்லா தெரியும். அனிதா ப்ளீஸ், இன்னொரு தடவை இந்த வார்த்தையை யூஸ் பண்ணாத. நம்ம யூஸ் பண்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் பவர் இருக்கு. கொஞ்சம் பாசிட்டிவா பேச அனிதா. சிவா, நான் ரொம்ப பிராக்டிக்கலா பேசுறேன். இப்ப நான் ரொம்ப பாசிட்டிவா பேசுறதால எனக்கு வந்து கேன்சர் இல்லைன்னு ஆயிடுமா என்ன? நான் அப்படி சொல்லலமா, நீ அந்த வார்த்தையை யூஸ் பண்ணும்போது மனசு ரொம்ப வலிக்குது. சரி விடு சிவா, நான் அந்த டாபிக் பத்தி பேசல. என்னோட கடைசி ஆசை என்னன்னு உன்கிட்ட சொல்றேன். அதை மறக்காம நீ தான் நிறைவேற்றி வைக்கணும். நான் இறந்து போனதுக்கு அப்புறம் என்னை எல்லாரும் மாதிரியும் குளிப்பாட்டுவாங்க, வேற ஒரு புடவைய மாத்துவாங்க. அப்படி ஒரு புடவைய மாத்தும் போது இந்த புடவை தான் என் உடம்புல கட்டியிருக்கணும், என்னோட இறுதி ஊர்வலத்துல கொண்டு போகணும். இதுதான் என்னோட கடைசி ஆசை.